வணக்கம். கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில் நாம் வாழ்க்கை திறன்கள் அதை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 விதமான வாழ்க்கை திறன்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நான் சொன்னேன். ஒன்று செல்ஃப் அவேர்னஸ், சுயமறிதல். இரண்டாவது தனி மனித தொடர்புகள், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். மூணாவது கிரிட்டிக்கல் திங்கிங், தீவிரமாக ஒன்றை சிந்தித்தல். நான்காவது படைப்பாக்கத் திறனுடன் சிந்தித்தல், கிரியேட்டிவ் திங்கிங். ஐந்தாவது ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீர்த்தல். ஆறாவது முடிவெடுத்தல், டெசிஷன் மேக்கிங். ஏழாவது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், நல்ல தகவல் பரிமாற்ற திறன். எட்டாவது பரிவு, எம்பதி. ஒன்பதாவது மன அழுத்தத்திலிருந்து விடுபடுதல், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். பத்தாவதாக நம்முடைய உணர்ச்சி மேலாண்மை, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த 10 திறன்களும் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். ஒருவர் நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருக்கலாம், நிறைய பதக்கங்கள் பெற்றிருக்கலாம், பரிசுகள் பெற்றிருக்கலாம், பாராட்டு பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த திறன்கள் இல்லாமல் இருந்தால் அவர்கள் வெற்றி பெற முடியாது. இந்த வாழ்க்கை திறன்களில் பல திறன்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஹோம் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நான் பார்த்தேன். பொதுவாக கல்லூரிகளில் மாணவர்கள் ஒரு புக் ஸ்மார்ட்டாக இருக்கிறது உண்டு. புத்தகங்களை வாசிப்பது, அறிவை பெறுவது, மதிப்பெண்களை பெறுவது, பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகள் எழுதுவது, இது மாதிரியான திறன்களில் யார் ஒருவர் நிபுணத்துவம் பெறுகிறார்களோ அவர்களை புக் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் பெரும்பாலும் மாணவர்கள் இந்த புக் ஸ்மார்ட்டாக வெளியே வந்துடுறாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் ஒரு புதிய இடத்துக்கு சென்று ஒரு புதிய சூழலை சந்தித்து அங்கே அனுசரித்து அவங்க வெற்றி பெறுறாங்க. நான் ஏற்கனவே ஒரு முக்கியமான தகவலை சொன்னேன். அமெரிக்காவில் நிறையா பயண வழி உணவகங்கள் இருக்குது. சாலையோர உணவகங்கள்னு முதல் சொல்லுவாங்க. அப்போ எல்லா உணவகமும் சாலையோரம் தான் இருக்குங்கிறதுனால பயண வழி உணவகங்கள் அப்படின்னு அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மோட்டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா 40% ஆஃப் த மோட்டேல்ஸ் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆர் ஓன்டு பை த பட்டேல்ஸ் ஆஃப் குஜராத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னா, முதல்ல போய் அங்கே ஒரு சின்ன கடையில் வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் வேறு ஒரு இடத்துல வேலை செஞ்சு சேமிப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி சேமிச்சுட்டு அந்த நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அவங்க ஒரு சின்னதாக ஒரு டீ கடை வைப்பாங்க. அப்புறம் அது உணவகமாக ஆகும், அப்புறம் அது ஒரு மோட்டல் ஆகும்னு. அப்போ புதிய இடத்துக்கு போய் அந்த புதிய இடத்துல தன்னை மாற்றிக்கிறதுக்கும் தன்னை அனுசரித்து கொள்வதற்கும் அந்த சூழலை புரிந்து கொள்வது அவசியம். அதுதான் சுச்சுவேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எந்த சூழலில் இருக்கோம் அந்த சூழலை புரிந்து கொள்வது, மற்றவர்களோடு தாராளமாக பேசுவது, மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது, அவர்களுக்கு தயக்கமில்லாமல் நாம் சில கேள்விகளை கேட்பது, இந்த மாதிரியான திறன்கள். அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான திறன் என்னென்னா ப்ராப்ளம் சால்விங். இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் 3 விதமான விதிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்க்கின்சன்ஸ் லா. பார்க்கின்சன்ஸ் லானா என்னென்னா, ஒருத்தர்கிட்ட 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை கொடுத்து அவங்களுக்கு 8 மணி நேரம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 மணி நேரம் செய்கிற வேலையவே 8 மணி நேரம் செஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா அந்த 2 மணி நேரம் செய்கிற வேலையை 8 மணி நேரம் செஞ்சுட்டு ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சாவகாசமாக, அது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், அதில் ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் அவங்க செய்வாங்க. பெரும்பாலான நிறுவனங்களில் 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 8 மணி நேரம் செய்கிற காரணத்தினால தான் இன்எஃபிஷியன்சி வருது அப்படிங்கிறது தான் பார்க்கின்சன்ஸ் லா. அதே மாதிரி மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருப்பது தான். அதனால் அந்தந்த நேரத்தில் அதை சரியாக செய்வதன் மூலம்
இந்த பார்க்கின்சன்ஸ் லா அப்படிங்கிறது ஏற்படாமல் நாம் தவிர்க்கலாம். இரண்டாவது என்னென்னா பெரட்டோஸ் ரூல். பெரட்டோஸ் ரூல்னால் என்னென்னா, நாம் 80% நேரத்தை 20% வேலை செய்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். 80% நேரத்தில் நம்ம 60% நேரத்தை வீணடிச்சிடுறோம். எப்படி? அரட்டையில் வீணடிக்கிறோம், தேவையில்லாத பொழுதுபோக்கில் வீணடிக்கிறோம், சும்மா ஊர் சுற்றுறதுல வீணடிக்கிறோம், கைபேசியில் பார்க்கறதுனால வீணடிக்கிறோம். இப்படி யார் ஒருவர் இந்த 80% நேரத்தை 80% பணிகள் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக வருவார்கள். மூன்றாவது முக்கியமானது என்னென்னா பீட்டர்ஸ் பிரின்சிபல். ஒருத்தர் நல்ல சூப்பர்வைசராக இருப்பார், அவரை தூக்கி நீங்கள் மேனேஜராக போட்டிங்கன்னா அவர் ஃபெயில்யூர் ஆயிடுவார். அதனால் பீட்டர்ஸ் பிரின்சிபல் என்னென்னா த க்ரீம் ரைசஸ் டில் இட் சோர்ஸ் அப்படிங்கிறது தான் அது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்ல டீச்சராக இருப்பார், அவரை நீங்கள் ஹெட் மாஸ்டர் ஆக்குனீங்கன்னா அவர் ஃபெயில்யூர் ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு டீச்சிங் தான் வரும். அவரை கொண்டு போய் நீங்கள் ஒரு சூப்பர்வைசரி ரோல்லையோ ஒரு மானிட்டரிங் ரோல்லையோ அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல்லையோ போட்டிங்கன்னா அவரால் வெற்றி பெற முடியாது. இந்த 3 விதிகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம போகிறோம், வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். நம்ம நிறுவனத்தில் தான் இல்லை, ஒரு வீதியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனையை சந்திப்போம். நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக போகணும் ஆஃபீஸ்க்கு, அல்லது சீக்கிரமாக போகணும் காலேஜுக்கு, அந்த மழை பெஞ்சு ஒரு மரம் விழுந்து கிடக்கும், அது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி நம்ம போய் சீக்கிரமாக அடையிறது? இப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும், 10 மணிக்கு நம்ம போய் இருக்கணும், இப்போ ஏற்கனவே 9:20 ஆச்சு, நாம் இந்த வழியெல்லாம் சுற்றி போனோம்னா நிறைய நேரமாகும், 10 மணிக்கு போக முடியாது. இன்றைக்கி ஒரு க்ரூஷியலான ஒரு கிளாஸ் இருக்குது, இன்றைக்கி க்ரூஷியலான ஒரு செமினார் இருக்குது, அதில் நாம் தான் போய் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது நாம் வி ஹேவ் டு டேக் அ டெசிஷன். என்னென்னா மேபி வி கேன் டேக் அன் ஆட்டோ, அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தால் தான் ஒருவர் வீதி மிடுக்காக இருக்க முடியும். அப்போ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ ப்ராப்ளம் சால்விங்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்குவோம். முதலாவதாக எது ப்ராப்ளம்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், நல்லா படித்தாலும் மார்க் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது ப்ராப்ளம். நல்லா படிக்கிறத மட்டும் பார்ப்பாங்களே ஒழிய இந்த ப்ராப்ளம்ங்கிறது மார்க் வரலங்கிறது தான். இது எல்லா சப்ஜெக்ட்லேயுமா? எந்த சப்ஜெக்டில் வரல? அது இங்கிலீஷில் வரலையா, மேத்தமேட்டிக்ஸில் வரது இல்லையா? இதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். எது பிரச்சனை அதை அறிய வேணும். இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல என்ன பண்ணுறாருனாக்க ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாரு, அல்லது ஒரு ஸ்கேன் பண்ண சொல்கிறாரு. ஸ்கேன் பண்ணும்போது அவர் கண்டுபிடிக்கிறார் வயிற்றில் ஏதோ கட்டி இருக்கா. அதுக்கு முன்னாடி கிளினிக்கலாக கேட்குறாரு, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா, நேற்று ஏதோ வெளியே சாப்பிட்டீங்களா, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா, டயரியா ஆச்சா, டிசென்ட்ரி ஆச்சா, இந்த மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு. உங்களுக்கு அலர்ஜி இருக்கா, இதெல்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய நேரங்களில் நாம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிற போது பிரச்சனைகளை கண்டுபிடிக்காமலேயே இருந்து விடுகிறோம். பிரச்சனையை கண்டுபிடிக்காமல் எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் எப்போ பார்த்தாலுமே பசங்க லேட்டாக வராங்க அப்படின்னா முதல்ல என்னன்னாக்க ஏன் லேட்டாக வராங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன காரணத்தினால? ஒன்று, அந்த டைமில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுதா, அல்லது டிராஃபிக் ரெகுலேஷன் இல்லாமல் இருக்குதா, அல்லது மாணவர்களுக்கு வரக்கூடிய பேருந்து சரியான நேரத்தில் வரலையா, அல்லது காலேஜ் பஸ் சரியான நேரத்துக்கு வரமாட்டேங்குதா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதில் எது அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது, அந்த ப்ராப்ளத்துக்கு எது ஆணிவேர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். நான் சொன்னேன், டாக்டர்கிட்ட போகிறீங்க, வயிற்று வலி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இப்போ நீங்கள் போய் எனக்கு 2-3 நாளாகவே ஒரு டிஸ்கம்ஃபீச்சராக இருக்குன்னா டாக்டர் என்ன பண்ணுவார்னா, தலை வலிக்குதா, கை வலிக்குதா, கால் வலிக்குதா, அல்லது நெஞ்சு வலிக்குதா, வயிறு வலிக்குதா, என்ன பிரச்சனை, பின்னாடி முதுகு வலிக்குதா, அப்படி பலவிதமான கேள்விகள் கேட்பார். அப்போ நாம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம், வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது வயிற்று வலிங்கிறது ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். ஆனால் ரூட் காஸ் என்ன, அது எதனால் வந்தது?
வயிற்றுக்குள்ளே இன்டைஜஷனால் வந்ததா, அல்லது வயிற்றுக்குள்ளே ஏதாவது டியூமர் இருக்கிறதுனால வந்ததா, அல்லது கான்ஸ்டிபேஷனால் வயிற்று வலி வந்ததா, வாட் இஸ் த ரீசன்? இப்போ தலைவலி வருது அப்படின்னா அந்த தலைவலி எதனால் வருது? தூங்காததுனால வந்ததா, கான்ஸ்டிபேஷனால் வந்ததா, அல்ல உள்ளே ஏதாவது கட்டி இருக்கிறதுனால வருதா, அல்லது ஸ்ட்ரெஸ்னால் வருதா? இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போ ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும்னா அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் அடுத்தது நம்ம பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலேஜுக்கு பசங்க ஒரு 500 பேர் லேட்டாக வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரூட் காஸ் என்ன? சரியான பஸ்ஸஸ் அவைலபிளாக இல்லை. அடுத்தது என்ன பண்ணுறோம்? நாம் அந்த பசங்க எங்கே இருந்து வர பசங்களுக்கு, அதாவது எல்லா பசங்களும் இல்லை, ஒரு சில லொக்காலிட்டியிலேருந்து வர பசங்க மட்டும் லேட்டாக வராங்க. ஏன்னா அப்போ எத்தனை பேர் எந்தெந்த லொக்காலிட்டியிலேருந்து லேட்டாக வராங்க அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அதை கலெக்ட் பண்ணுறது தான் மூணாவது டேட்டா கலெக்ஷன், இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன். இது ரொம்ப முக்கியம். நாலாவது இப்போ ஒரு இலக்கை தீர்மானிக்கணும். எல்லோரும் சரியான நேரத்திற்கு வர வேண்டும், அதுதான் இலக்கு. அதாவது 10 மணிக்கு காலேஜ் திறக்குதுன்னா 9:30க்கு காலேஜ் ஆரம்பிக்குதுன்னா அந்த 9:30க்கு எல்லோரும் வரணும். இதுதான் கோல். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலாவதாக நீங்கள் செய்கிறது என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அதுக்கு ஆணிவேர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அது தொடர்பான தகவல்களை திரட்டுறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நிறைய காலேஜஸில் கணிதத்தில் நிறைய பேர் சேர மாட்டேங்கிறாங்க, இயற்பியலில் நிறைய பேர் சேர மாட்டேங்கிறாங்க, வேதியியலில் சேர மாட்டேங்கிறாங்க, தாவரவியல், விலங்கியல் இதில் சேர மாட்டேங்கிறாங்க. ஆங்கில இலக்கியத்தில் கூட சேர்றவங்க குறைவாக இருக்கிறாங்க. சில கல்லூரிகளுக்கு போகும்போது அங்கே சொல்கிறாங்க கணிதத்தில் யாருமே சேரலைங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மூடிட்டு வரோம். இப்போ கணிதத்தில் சேரல அப்படிங்கிறது பிரச்சனை, பேசிக் சயின்சஸில் மாணவர்கள் சேரலைங்கிறது ஒரு பிரச்சனை. இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை கணிதத்தை கண்டு அவர்களுக்கு பயம் இருக்கா, அல்லது கணிதத்திற்கு எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா, அல்லது கணிதம் ரொம்ப கடினமாக இருக்கிறதா, அல்லது கணிதத்தை சொல்லித் தருபவர்கள் சரியாக சொல்லித் தருவதில்லையா, அல்லது கணிதத்தை போதிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் ஏற்படுத்த வேண்டுமா? இப்படி நாம் அந்த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அடுத்தது ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணோம். எந்தெந்த காலேஜில் இந்த மாதிரி மூடியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100-120 கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்தால் அந்த 100-120 கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை காலேஜில் கணிதத்தில் குறைவான அட்மிஷன் இருக்காங்க, எத்தனை காலேஜில் கணிதமே யாருமே சேரலை, எத்தனை ப்ரைவேட் காலேஜஸில் கணித வகுப்புகளை நிறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கண்டுபிடிக்கணும். இதுதான் மூணாவது ஸ்டெப். இப்போ நாலாவது ஸ்டெப் என்னென்னா நம்ம ஒரு இலக்கை தீர்மானிக்கணும். ஏன்னா கணிதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கணிதம் என்பதை அறிவியலின் அடிப்படை அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸுமாங்க. ஏன்னா வேறு எந்த அறிவியலும் இல்லாமல் கணிதத்தால் இயங்க முடியும், ஆனால் கணிதம் இல்லாமல் அறிவியல் இயங்க முடியாது. இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஃபார்முலான்னு வந்தால் அதில் கணிதம் இருக்குது. ஃபிசிக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் கணிதம் இருக்குது. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, இப்போ பாட்டனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸில் ஒரு கணிதம் இருக்குது, அந்த போலன் கிரெயின்ஸில் ஒரு கணிதம் இருக்குது. இப்போ விலங்கியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த விலங்கியலில் ஒரு கணிதம் இருக்குது. சரி, அறிவியலில் மட்டும்தான் கணிதம் இருக்கா? இல்லை, கலைகளில் கூட கணிதம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நடனம்னு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளவு ஸ்டெப் வைக்கிறாங்க, அதை பொறுத்து தான் அந்த நடனம் அழகாக இருக்கா அல்லது அவலட்சணமாக இருக்கிறாங்கிறத முடிவு பண்ணுவோம். இப்போ லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்ரேச்சரில் வெண்பாங்கிறது என்ன? வெண்பாவில் ஒரு இலக்கணம் இருக்குது, அது ஒரு கணிதத்தின் பால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பென்டாமீட்டர்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னா அந்த பென்டாமீட்டர் ஒரு கணிதத்தின் பால். நம்முடைய உடலை பற்றியே நான் சொல்லியிருக்கும்போது என்ன சொன்னேன்னா நம்ம உடலே ஒரு கணிதத்தின் படி தான் அமைக்கப்பட்டிருக்குது. அதுதான் தங்க விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய முகத்தினுடைய நீளம் பார்த்திங்கன்னா 1.6, நம்முடைய அகலம் பார்த்திங்கன்னா 1:1.6 தான் தங்க விகிதம். இதை தான் ஃபிபனாக்சி சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 2, 3
இந்த 3 2ஆல் வகுத்தீங்கன்னா 1.6. அடுத்தது வந்து 5 வரும். இந்த 2ஐயும் 3ஐயும் சேர்த்திங்கன்னா 5 வரும். 5 3ஆல் வகுத்தீங்கன்னா 1.6. இதுதான் தங்க விகிதம். இந்த தங்க விகிதத்தில் தான் லியோனார்டோ டாவின்சி தன்னுடைய ஓவியங்களை அமைத்தார் அப்படின்னு அந்த டாவின்சி கோடில் டான் ப்ரவுன் சொல்லுவார். அப்படி அமைச்சதுனால தான் அது இன்னமும் அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த கோல்டன் ரேஷியோ ஒரு ரூம் இருந்தால் கூட, ஒரு ஆடிட்டோர் இருந்தால் கூட, அது இந்த கோல்டன் ரேஷியோவில் தான் இருக்கணும். அகலம் 1 மடங்கு, நீளம் 1.6. அப்படி இருந்தால் தான் அந்த ஆடிட்டோரியத்தில் ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது ஸ்பெக்டேட்டர்ஸோ அல்லது ஆடியன்ஸோ உட்காந்து நல்லா கவனிக்க முடியும். அதனால் இந்த தங்க விகிதம்ங்கிறதுல ஒரு கணிதம் இருக்குது. கலைகள் எல்லாவற்றிலும் சங்கீதத்தில் எடுத்திங்கன்னா 7 ஸ்வரம். அபஸ்வரகம் ஒருத்தர் பாடுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா அந்த கணிதத்தின்படி அவங்க பாடலை அப்படின்னு அர்த்தம். ஆர்கிடெக்சர் எடுத்துக்கோங்க. ஆர்கிடெக்சர்லேயும் ஒரு கணிதம் இருக்கிறது. அதுக்கு கணிதம் இல்லாத ஒரு கலையும் இல்லை, கணிதம் இல்லாத அறிவியலும் இல்லை. 10-15 வருஷம் கழித்து கணிதம் சொல்லிக் கொடுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. யாருக்காவது கணிதம் தெரிஞ்சுன்னா அவங்கள ரொம்ப அதிக மதிப்பு கொடுத்து, அதிக மரியாதை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பாடம் நடத்த சொல்லுவாங்க. அவங்க காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ அவங்களுக்கு தான் அதிக சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கோல் என்னென்னா போதிய அளவிற்கு மாணவர்கள் கணிதத்தில் சேரணும். சரி, இந்த 4 ஸ்டெப்பையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த 5வது ஸ்டெப் என்னென்னா ஐடியா ஜெனரேஷன். ஐடியா ஜெனரேஷன்னா என்னன்னாக்க எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது, எந்தெந்த வழிகளில் நாம் தீர்ப்பது. இப்போ ஒன்று செய்யலாம். என்னன்னாக்க கணிதத்தில் சேருகிற மாணவர்களுக்கு நாம் இன்சென்டிவ் கொடுக்கலாம். யாரெல்லாம் கணிதம் சேர்றாங்களோ அவங்களுக்கு கல்லூரியில் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கலாம். கணிதத்தில் சேருகிறவர்களுக்கு நாம் ஊக்கத்தொகை, உதவித்தொகை கொடுக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா கணிதத்தினுடைய பாடத்திட்டத்தை எளிமையாக்கலாம். இன்னொரு பக்கம் என்னென்னா கணிதத்தை பயிற்றுவிப்பவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் தரலாம். சிறப்பு பயிற்சிகள் கொடுத்து அவங்களே எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக நடத்துவதற்கான பயிற்சிகளை கொடுக்கலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு தானாகவே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கான அந்த உபகரணங்களை வழங்கலாம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணனா இந்த கணிதத்தில் வல்லுநர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு என்னென்னா கூடி ஆலோசனை பண்ணி மாணவர்களை, இந்த கணிதத்தில் சேர்ந்த மாணவர்களை, கணிதத்தில் சேராத மாணவர்களை இவங்களெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் சர்வே பண்ணி தமிழ்நாடு முழுக்க போய் ஒரு சாம்பிள் சர்வே பண்ணி அந்த மாணவர்களை சந்தித்து நீங்கள் ஏன் கணிதம் சேர மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்களுக்கு கணிதத்து மேலே இந்த மாதிரி ஒரு அலர்ஜி இருக்குது, கணிதத்தில் சேர்ந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் கணிதத்தில் சேர்ந்த பிறகு என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அப்படி ஒரு சர்வே பண்ணலாம். இன்னொரு பக்கம் கணித ஆசிரியர்களை ஒரு சர்வே பண்ணலாம். என்ன கணிதம், இந்த மாதிரி பல்வேறு விதமான சர்வே பண்ணி அதுக்கப்புறம் அந்த நிபுணர் குழு சேர்ந்து கணிதத்தில் நிறைய மாணவர்கள் சேர வேண்டும் என்றால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யலாம். இப்படி செய்யும்போது என்னென்னா அப்போ நாம் அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறையா என்ன மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணிக்கிறோம். இந்த ஐடியாஸை ஜெனரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நாம் அந்த ஐடியாவில் ஒன்றை சூஸ் பண்ணுறோம். அதுதான் டெசிஷன் மேக்கிங். இந்த எல்லா ஐடியாவிலையும் எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது. ஒன்றை செயல்படுத்தலாம் அல்லது 2யோ 3யோ செயல்படுத்தலாம். எதை செயல்படுத்த போகிறோம், சிலதில் வந்து 1, சிலதில் 4, 5 கூட இருக்கலாம். அது டெசிஷன் மேக்கிங். இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை செயல்படுத்துவதற்கு நாம் திட்டமிட வேண்டும். முடிவெடுத்தால் மட்டும் போதுமா? போதாது. அதை எப்படி செயல்படுத்தலாம் அதுக்கு நம்ம திட்டமிடணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த மாதிரி நம்ம திட்டமிடணும். இந்த மாதிரி திட்டமிட்டுட்டு அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த திட்டமிட்டதை நாம் சரியான முறையில் செயல்படுத்துவதற்கு ஒரு சரியான ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கணும். அதுதான் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது. இந்த எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடியாஸை ஜெனரேட் மட்டும் பண்ணால் போதாது, அந்த ஐடியாஸை எவாலுவேட் பண்ணுறதும் முக்கியம். இப்போ நீங்கள் 4 ஐடியா இருக்குன்னா இதில் எது ஃபீஸிபிள், எது பாசிபிள், எது பிளாசிபிள் அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறோம். எவாலுவேட் பண்ண பிறகு தான் சிலதெல்லாம் நடைமுறைக்கே ஒத்து வராததாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி நம்ம செயல்முறைப்படுத்த முடியும்? செயல்முறைப்படுத்த முடியாது. எது நடைமுறைக்கு ஒத்து வருகிறதோ அதை தான் நாம் செயல்முறைப்படுத்த முடியும். அதனால் அதை ஒட்டி தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அந்த முடிவுக்கு ஒரு செயல் திட்டம் வகுக்கணும். இப்போ செயல் திட்டம் வகுத்தாலே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுமா?
முடியாது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த செயல் திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? யார் மூலம் செயல்படுத்துறது? செயல்படுத்துறதுக்கு எவ்வளோ கால அளவு தேவை? அந்த செயல்படுத்தும் போது என்ன பிரச்சனைகள் வருகிறதோ, வர வாய்ப்பு இருக்கிறதோ, அவற்றை எப்படி தவிர்க்கலாம்? இது எல்லாத்தையும் யோசிக்கணும். நம்ம செயல்படுத்துவது என்பது மிகவும் முக்கியம். எந்த செயல் திட்டத்தை பயன்படுத்தினாலும் என்ன நிறைய இடங்களில் என்ன பிரச்சனைனா, செயல் திட்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த செயல் திட்டங்களுக்கு ஒரு கால அளவை நாம் நிர்ணயிப்பதில்லை. அந்த கால அளவை நிர்ணயித்து இந்த டைமுக்குள்ளே நம்ம செயல்படுத்தணும். அதுக்கு ஒரு டெட்லைனை நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி யார் மூலம் செயல்படுத்துறது? திருவள்ளுவர் ஒன்று சொன்னார், இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொன்னார். இல்லை, ஒவ்வொரு சொல்லுமே மிகவும் முக்கியம். ஏன்னா யார் முடிப்பாங்கங்கிறது முக்கியம். அதை நல்லா யோசித்து தான் நம்ம முடிவெடுக்கணும். எல்லாருக்கிட்டையும் ஒப்படைக்க முடியாது எல்லா பொறுப்பையும். அதனால தான் அவர் அப்துல் ரஹ்மான் எழுதினார் என்னென்னா, முட்டையிடும் வேலைக்கு சேவலை முன்னமர்த்தி கூவுகின்ற பெருவேளை பெட்டைக்கு தரலாமோ அப்படின்னு எழுதினார். யாருக்கு எந்த பணியை கொடுப்பது என்பது மிகவும் முக்கியம். அதனால் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த சரியான நபர்களை, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நாம் இந்த சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், சிலபஸ் சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்னு அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம்னா அந்த சிம்பிளிஃபை பண்ணுறதை யாரிடம் ஒப்படைப்பது, அது ரொம்ப முக்கியம். அப்போ சரியான நபர்கள் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு திரும்ப திரும்ப போய் அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெலிகேட் பண்ணுவாங்க. டெலிகேஷனுக்கு அற்புதமான குரல் இது. அந்த டெலிகேட் பண்ணிவிட்டு அந்த டெலிகேஷன் யார்கிட்ட கொடுக்குறோமோ அவங்கள ஃப்ரீயாக விடணும், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அடிக்கடி செஞ்சிட்டிங்களான்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. அதற்கான அவகாசத்தை நாம் அளிக்க வேண்டும். விடல் அப்படிங்கிறாரு, அதை அவர்கிட்டயும் ஒப்படைச்சிடணும். இந்த பணியை நீங்கள் செஞ்சுருங்கன்னு. அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியாக என்னென்னா, இப்போ அந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதோட முடிச்சிட முடியுமா? முடியாது. ரிவ்யூ பண்ணுறோம். நம்ம ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணும், 10 மணிக்கு போகணும், 9:50க்கு கரெக்டாக நம்ம அந்த டைம் ஃப்ரேம் படி போகிறோமா? 9:50க்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோமா? 9:55க்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோமா? ரிவ்யூ பண்ணணும். அதே டைமில் இதை ரிவைஸ் பண்ணணும். இது அத்தனையும் சேர்ந்தால் தான் நாம் சரியான முறையில் ப்ராப்ளம் சால்விங் பண்ண முடியும். இப்போ சக்கிச்சி டொயாடா அப்படிங்கிறவர் தான் டொயாட்டா கம்பெனியினுடைய இவர். அவர் என்ன சொல்கிறாரா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி 5 ஏன் அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஆங்கிலம் வரல, ஏன்? எனக்கு ஆங்கிலத்தை கண்டாலே பயமாக இருக்குது, ஏன்? இப்படி ஒவ்வொரு கேள்வியாக 5 ஏன் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சரியான முறையில் அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நாம் ரூட் காஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 5 ஒய். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் 5 முறை ஏன் ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களால் சால்வ் பண்ண முடியும். இன்றைக்கி பல நேரங்களில் கல்லூரிகளில் நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்களுக்குள்ள அதிகமான இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த மொபைல் ஃபோன் ஒரு காரணம். ரெண்டாவது அவங்களுக்குள்ள நிறைய அகவயப்படுறவர்களாக இருக்கிறார்கள், அது ஒன்று. மூணாவது ஒரு கல்ச்சுரல் ஷாக் ஏற்படுது. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். இதையெல்லாம் மாணவர்கள் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதனால் மாணவர்களுடைய இந்த வாழ்க்கை திறன்களை மேம்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு அத்தியாவசியமான ஒன்று என்னென்னா, அவங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தால் ஐயோ அப்படின்னு இடிஞ்சு போய் விடக்கூடாது. எல்லா பிரச்சனைகளையும் நம்மால் தீர்க்க முடியும். நான் சொன்ன இந்த 10 ஸ்டெப்பையும் நம்ம கடைபிடிச்சோம்னா பிரச்சனைகளை தீர்க்க முடியும், வாழ்க்கை திறன்களை மேம்படுத்தி கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.